பலகீனமா இருக்கான். அடேங்கப்பா, இவன் திங்குற விஷயத்துல எனக்கு அப்பனா இருப்பான் போல இருக்க. நீ ஒரு உதவி பண்ணணும். பொழுது சாயறதுக்குள்ள ராஜ பரம்பரையோட வீரவாள போசா எடுத்துடுவான்னு நீயும் உன் கூட்டாளிகளும் டோலக்பூர் முழுக்க பரப்பணும். அப்படியே செஞ்சுட்டா போச்சு. இந்த ஏரியில பனி இருமாட்டம் உருகி இருக்கு. இந்த வாழை அசைக்க கூட முடியாதுன்னு எனக்கு தோணுது. கவலைப்படாத போசா, அமைதியா இரு. இந்த பசங்க நான் சொன்ன செய்திய டோலக்பூர் முழுக்க தம்பட்டம் அடிச்சிட்டு தான் மறு வேலை பாப்பாங்க. சாயங்காலத்துக்குள்ள வீரவாழ்வும் கைக்கு வந்து சேரும். அதுக்கப்புறம் டோலக்பூருக்கு போசா தான் ராசா. வாழை எப்படி எடுக்கிறது? அவசரப்படாத போசா, என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பாரு. நீங்க ஒரே அடியா குழப்புறீங்க. உங்க மனசுல இருக்கிற திட்டம் என்னன்னு கொஞ்சம் விலாவரியா சொல்றீங்களா? என் மனசுல இருக்கிற திட்டத்தை நான் நிறைவேற்றி வெற்றி அடையறதுக்கு முன்னாடி இந்த பசங்க டோலக்பூருக்கு போய் சேர்ந்துடுவாங்க. இப்போ சூடு பட்ட உடனே பனி உருக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இந்த வீரவாளை நம்மளால சுலபமா எடுக்க முடியும். எடுத்துட்டேன். இனிமே நான் தான் இந்த நாட்டுக்கு ராசா. அதுல உனக்கு சந்தேகமே தேவையில்லை. இனிமே இந்த டோலக்பூர் ராஜ்யத்தை ஆள போறது நீதான். பொது அரசர் எங்க? ஒருவேளை வாள் எடுக்கிறதுக்கு இன்னும் முக்கிய முயற்சி பண்றானோ என்னவோ. அப்பா